Hi viewers, வணக்கம் man. Welcome to the show. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நான் உங்க சீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அரிய தகவல்கள்னு ஏராளமான கருவிகளையும் அதோட தகவல்களையும் ரொம்ப பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். வியூஸ், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் பேச போறோமோ அந்த டாபிக் பத்தி ரொம்ப டீடைலா நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக நம்ம கூட ஸ்டுடியோல இருக்க மிஸ்டர் பரத் ஃப்ரம் ஃபோன் அரீனா அவர் கூட தான் பேச போறோம். ஹாய் பரத். பரத், நம்ம யூசுவலா நம்ம எல்லா எபிசோட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம காமனா மொபைல்ஸ் பத்தி பேசுறோம், இல்ல டேப்லெட்ஸ் பத்தி பேசுறோம். நம்ம என்னதான் நம்ம காமனான டாபிக் பத்தி பேசினாலும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப வைடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வியூவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. சோ அந்த வகையில இந்த வாரம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஸோ எப்பயுமே யூஸ்வலாக மொபைல் ஃபோன்ஸ் பற்றி தான் பேசணும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்க்கு டேப்லெட் பற்றி பேசலாம். ஒரு வித்தியாசமான டேப்லெட்னு சொல்லணும். இது LG G Pad 8.3. இது நேம்லயே இருக்கிற மாதிரி ஒரு 8.3 இன்ச் ஆண்ட்ராய்ட் டேப்லெட். இல்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எக்ஸலன்ட் பில் குவாலிட்டி. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆப்பிள் டிவைசஸ்ல தான் இந்த அளவுக்கு பில் குவாலிட்டி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு LG டிவைஸ்ல இந்த பிரஷ்ட் அலுமினியம் லுக் அண்ட் ஸ்டர்டி பில் குவாலிட்டி அண்ட் வெரி தின். ஸோ இப்படி ஒரு 8.3 இன்ச் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். சோ LG G Pad இப்போ ஆப்பிள் மட்டும் தான் iPad அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. சோ மேபி இது LG ல G இருக்கனால G Pad சொல்லி வச்சிட்டாங்க, நேம் டெரிவேஷன் அப்படி கூட இருக்கலாம் மேபி. ஃபைன். சோ நம்ம இப்போ டேப்லெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லிருக்கோம். 8 இன்ச் தானே இல்லையா அது? சோ இந்த 8 இன்ச் டேப்லெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் என்னென்ன? ப்ராசஸர் வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன், பில் குவாலிட்டி. ஸோ டிசைன் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. பில் குவாலிட்டி பிரஸ்ட் அலுமினியம் மெட்டல் போட்டுருக்காங்க அண்ட் சூப்பர் சாலிட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு iPad லெவல் பில் குவாலிட்டி அண்ட் ஸ்கிரீனும் சொல்லலாம். ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லும் போது 8.3 இன்ச் ஸ்கிரீன், 1920 by 1200 ரெசல்யூஷன், அதுதான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க ரெசல்யூஷனா. ரெசல்யூஷன் எக்ஸலண்டா இருக்கு, சூப்பர் கிறிஸ்ப், ரெட்டினா லெவல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு Nexus 7ஓட ஒரு 8 இன்ச் அப்கிரேட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். சோ நீங்க Nexus 7 அப்படின்னு சொன்னது என் மைண்ட்ல ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேர் யாரா இருக்கலாம், நான் சேம் சொன்ன இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். எனக்கு பர்சனலா க்ளோஸ் ஹார்ட் பிடிச்ச மொபைல் என்னன்னா ஆப்பிளா இருந்தா கூட எனக்கு LGயோட Nexus 4 and Nexus 5 எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச மொபைல். ஏன் பிடிச்ச மொபைல் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் கூட சொல்லிருக்காங்க. ஏன் பிடிச்ச மொபைல்னா Nexusோட UI பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா, கிறிஸ்டல் கிளியர் UIயா இருக்கும், கூகுள் UIயா இருக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த LGயோட G8 அப்படின்ற இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் UIயா இருக்கு. சோ இது கிட்டத்தட்ட Nexus மாதிரியா இல்ல வேறயா? கிட்டத்தட்ட Nexus மாதிரி தான். சோ இது நாங்க வச்சிருக்கிற இப்போ இந்த எடிஷன் பாத்தீங்கன்னா LG G Pad 8.3 கூகுள் பிளே எடிஷன். இந்த கூகுள் பிளே எடிஷன் எல்லாமே Nexus டிவைசஸ் மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI போட்டிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிளான UI, யூசர் இன்டர்ஃபேஸ், வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத். 4.4.2 லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு. எல்லா டேப்லெட்ஸ்லயே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இல்ல. G Pad 8.3 நார்மல் வெர்ஷனே பாத்தீங்கன்னாலே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இல்ல. சோ இதுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரும் அண்ட் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். அதுதான் ஒரு மோஸ்ட் USP ஆஃப் திஸ் டிவைஸ்ன்னு சொல்லலாம். கூகுள் பிளே எடிஷன் அப்படின்னு வரும்போது நார்மல் எடிஷனும் இதே ஹார்ட்வேர் தான், பட் அதுல LGயோட ஓன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல டிஃபரெண்ட் டச் ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டேப் டு அன்லாக் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க, நாக் ஆன் அப்படின்ற பேர்ல. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அகைன் சொல்லணும்னா இதுல என்ன மோஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இன்டர்னல் ப்ராசஸர் சொல்லலாம். Snapdragon 600 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னதான் லேட்டஸ்டா இருந்தாலும் வெரி பவர்ஃபுல் ப்ராசஸர். ஸோ கேம்ஸ்க்குலாம் எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ்ல யூஸ்வலா இருக்காது, பட் இந்த டேப்லெட்ல இருக்கு 8 மெகா பிக்சல் கேமரா. டீசென்டான கேமரா சொல்லலாம், நாட் எக்ஸாக்ட்லி த பெஸ்ட், பட் ஒரு டேப்லெட்ல போட்டோ இப்போ மற்ற டேப்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈவன் iPadோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான 8 மெகா பிக்சல் கேமரா ஃபார் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ அது டேப்லெட்ல ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட். ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஸோ கிக் ஸ்டாண்ட் இல்ல இன்பில்ட், பட் கிக் ஸ்டாண்ட் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டுவல் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், படம் பாக்குற மாதிரி இருந்ததுதான். ஸோ பேசிக்கலி டேப்லெட் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் மூவிஸ்க்கு தான் அதுக்கு எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா. சூப்பர்.
சோ இதுல நீங்க வந்து கேமரா வைஸ் நம்ம பாத்துறோம், ப்ராசஸர் வைஸ் பாத்துறோம், அண்ட் பில் குவாலிட்டி ஆஃப் கோர்ஸ் சூப்பர் எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இந்தியாக்கு இன்னும் லான்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இந்த எல்ஜி ஜிபேட் அப்படின்ற இந்த டேப்லெட் இந்தியாவுக்கு லான்ச் ஆனா என்ன பிரைஸ் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 22 to 25,000 குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் தி வைஃபை வெர்ஷன். LTE வெர்ஷன் 3G வெர்ஷன், செல்லுலார் வெர்ஷன் வந்து ஒரு 3,000 4,000 காஸ்ட்லியரா இருக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுல வந்து 16GB வெர்ஷன் இருக்கு, 32GB வெர்ஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெர்ஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் பிரைசஸ் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ சேம் எல்ஜி ஜிபேல் வந்து வைஃபை வெர்ஷனுக்கும் செல்லுலர் வெர்ஷனுக்கும் 3,000 to 4,000 டிஃபரன்ஷியேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலர் வெர்ஷன் 28,000 ஆல்மோஸ்ட் வைஃபைல வந்து செல்லுலர் வெர்ஷன் 29,000 வந்துருது. ஸோ ஆல்மோஸ்ட் வைஃபை வெர்ஷன் இல்லாம செல்லுலர் கம்பேர் பண்ணோம் ஆப்பிள் அண்ட் எல்ஜி கிட்டத்தட்ட சேம் வந்துச்சு இல்லையா? ஸோ ஆப்பிள் யூசர்ஸ் வந்து டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இதை பார்த்தா உங்களுக்கு அதுக்கு இது வர்த்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுல மெயினா இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் டிஃபரன்சஸ் தான் மெயினா சொல்லணும். ஏன்னா இப்போ டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து மெயினா தேவைப்படுறது அப்ளிகேஷன்ஸ் இல்லாம டேப்லெட்ஸ் வேஸ்ட், நீங்க வாங்குறதுக்கு வர்த்லெஸ் அது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபேட் தான் ஸ்டில் நம்பர் 1. ஆண்ட்ராய்டில் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் வரல. இன்ஃபேக்ட் விண்டோஸ்லயே ஆண்ட்ராய்டை விட அதிகமாக அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 150,000 டேப்லெட் டெடிகேட்டட் ஆப்ஸ் இருக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. ஐபேட்ல பாத்தீங்கன்னா 500,000 இருக்கு. பட் ஆண்ட்ராய்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, மேக்ஸிமம் 80,000 இருக்கும். அதுவே ரொம்ப எக்ஸாஜரேட்டட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. டேப்லெட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்காது. பட் தேங்க்ஃபுல்லி 8.3 இன்ச் ஸ்கிரீன் அப்படின்றதுனால ஃபோன் யூஐஸ், ஃபோன்ல ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் டீசெண்டா ஒர்க் ஆகும். அண்ட் கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கு. பட் ஸ்டில் வி திங்க் வி நீட் டு எக்ஸ்பெக்ட் மோர். ஸோ பிளாட்ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் சுத்தமா இல்ல, ஸ்டில் லேக்கிங் when compared to Apple iPad or even விண்டோஸ் டேப்லெட்ஸ்லாம் இங்க இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வர ஆரம்பிக்கல. பட் இன் கேஸ் இதே மாதிரி ஒரு எல்ஜி கிட்ட டேப்லெட் விண்டோஸோட வந்ததுன்னா அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா கூட இருக்கலாம். அண்ட் இந்த டேப்லெட் இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அகைன் 8.3 இன்ச்ல நாட் டூ பேட். நீங்க 10 இன்ச் போனீங்கன்னா தான் வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அப்படியே அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு ஆப் சப்போர்ட் இருக்காது. பட் 8.3ல நீங்க பேசிக்கா போர்ட்ரேட்ல தான் யூஸ் பண்றீங்க டேப்லெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் ஐபேட் வாங்க போறேன் அப்படின்ற இருக்கிற யூசர்ஸ் நீங்க வந்து எல்ஜி ஜிபேட் அப்படின்ற இந்த டேப்லெட் வாங்கினா நீங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கலாம். பிகாஸ் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா அந்த அப்ளிகேஷன் டிராபேக் தான் ஒரே டிராபேக் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அப்ளிகேஷன் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, நான் ஆப்பிள் ஐபேட் யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஃப்ரெஷ் யூஐயா வேணும், நெக்ஸஸோட 7 அந்த யூஐ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்ஜி ஜிபேட் அப்படின்ற இந்த டேப்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதா எக்ஸ்பர்ட்டோட ஆழ்ந்த கருத்தா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இது நோக்கியா விண்டோஸ் போன் அப்படின்னாலே மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. பரத் ஏன் பயம் வந்துச்சுன்னா அவங்க எப்போ இந்த 520 லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விண்டோஸ் 7.5 7.8 வந்து லான்ச் பண்ணும்போது மக்கள் நீங்க சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் அவங்க கொஞ்சம் லேக்லயே இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன் மக்களுக்கு ஒரு ஃபியரே கிரியேட் ஆயிடுச்சு. பிகாஸ் கூகுள் அந்த டைம் வந்து த பீக்ல இருந்தாங்க, ஆப்பிள் தி பீக் ஆஸ் யூஷுவல் ஆல்வேஸ். அப்படி இருக்கும்போது விண்டோஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அப்படி லான்ச் பண்ற புதுசு தான் டக்குன்னு பாத்தீங்கன்னா 520 அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து விண்டோஸ் போட்டு அவங்க லூஸ் பண்ண மார்க்கெட் திருப்பி பிடிச்சாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆஸ் யூஷுவல் பட்ஜெட் மொபைல் தான். சோ இந்த நோக்கியா லூமியா 520யோட அப்கிரேடபிள் வெர்ஷன் தான் 525 நோக்கியா லூமியா. சோ இந்த நோக்கியா லூமியா 525 அப்படின்ற மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மெயினாக இந்த ஃபோன் வந்ததுக்கு காரணம் ஒரு எக்ஸாக்ட் ரீசன் சொல்லணும்னா 1 GB ஆஃப் ரேம். விண்டோஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1 GB ஆஃப் ரேம். விண்டோஸ் ஃபோனில் வந்து ஒரு மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. விண்டோஸ் ஃபோன் 8 லான்ச் பண்ணும்போது 520 வந்து 512 MB ஆஃப் ரேம் வச்சு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வர இந்த 10,000 rupeesக்கு இருக்கிற டிவைசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய எதிர்பார்க்கறதுனால பட் விண்டோஸ் ஃபோனில் டீசெண்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் சைஸும் டீசெண்டாக இருக்கணும். ஓவரால் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 520 வாஸ் அ கில்லர். 4-inch 800x480 டிஸ்பிளே வந்து அப்போ 10,000 rupees கொடுத்தது எக்ஸலண்ட் ஆப்ஷன். அண்ட் உள்ள ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல். Snapdragon 400 dual core ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 400 reportedly better than some quad core processors, some other quad core processors. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அங்கே இந்த 8227 MSM யூஸ் பண்ணது
அண்ட் Adreno 305 கிராபிக்ஸ் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் அண்ட் பில் குவாலிட்டி, எக்ஸலன்ட் பில் குவாலிட்டி, டீசென்டான கேமரா குவாலிட்டி அப்படி இப்படின்றதுனால 520 ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் விண்டோஸ் ஃபோன் அதான். 520 தான் உங்களுக்கு வந்து நோக்கியோட ஃபிளாக்ஷிப் டிவைஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் 1100 மாதிரி அவங்க வந்து ஃபிளாக் அந்த மார்க்கெட் தூக்கி நிறுத்துற மொபைல் கூட சொல்லிக்கலாம் இல்லையா? 520 கண்டிப்பா ஒரு ரொம்ப மட்டமான ஸ்டேட்ல இருந்தாங்க. அதுல இருந்து இந்த 520 ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு டீசென்டான நிலைமைக்கு வித்துட்டாங்க கம்பெனியை. பட் இருந்தாலும் the 520 ஒரு எக்ஸலன்ட் ஹிட். அதுக்கு ஒன் சிம்பிள் டிராபேக் வாஸ் 512 MB ஆஃப் RAM. நிறைய கேம் சப்போர்ட் இல்லாம இருந்தது. விண்டோஸ் பண்ணிட்டு கேம்ஸ் வந்தாலும் அந்த மாதிரி 512 MB டிவைசஸ்க்குலாம் ஒண்டி வராம இருந்தது. ஸோ அது ஒரு சின்ன ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா சூன் 10,000 rupeesக்கு ஆண்ட்ராய்ட்லயும் பெட்டர் ஆஃபரிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13,000 or 14,000க்கு மோட்டோரோலா மோட்டோ G வரப்போகுது. 720p ஸ்கிரீன், 1 GB ஆஃப் RAM, குட் கிராபிக்ஸ், குவாட் கோ ப்ராசஸர்னு சொல்லிட்டு 14,000 வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு த்ரெட்லாம் இருக்கும்போது 512 MB ரேமோட எல்லா லேட்டஸ்ட் கேம்ஸ், லேட்டஸ்ட் ஆப்ஸ்லாம் வராமல் இருந்ததுன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நோக்கியாக்கு. ஏன்னா அது மோஸ்ட் பாப்புலர் விண்டோஸ் ஃபோன் வரேன். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணோன்றதுக்காக 525 லான்ச் பண்ணிருக்காங்க 1 GB ஆஃப் ரேமோட. மற்றபடி 520யோட இதுக்கும் பெருசா வித்தியாசமே கிடையாது. ஏன்னா 520 ஆல்ரெடி கிரேட் ஃபோன், அதில் ஒன்றும் பெருசா அட்வான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒன்னே ஒன்று தான் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க 525. சூப்பர். ஸோ நீங்க சொன்ன டெரிவேஷனே போதும்னு நினைக்கிறேன். இதுலயே மக்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகி அப்படியே தகிச்சு போயிட்டாங்க. ஸோ சூப்பர். அப்பார்ட் ஃப்ரம் இது நம்ம ப்ராசஸர் வைஸ் எல்லாருக்குமே தெரியும் 1 GB RAM வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பா அப் டு 64 GB வரைக்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதுல வந்து அப்ளிகேஷன் வைஸ் நம்ம பேசணும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து விண்டோஸ் லூமியா, நோக்கியா லூமியா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஸோ டேட்டா வந்து அப்ளிகேஷன் சைட்ல பேசுறோம். இதுல அப்ளிகேஷன் வைஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து லூமியா செஞ்ச தப்பை எந்த இதில் திருத்திருக்காங்க அப்ளிகேஷன் வைஸ்ல? அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கும்போது தான் இப்போ கரண்ட்லி அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நிலைமை எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 2 months பேக் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் லைக் டெம்பிள் ரன் 2, சப்வே சர்ஃபர்ஸ், கேண்டி கிரஷ் ஸ்டில் இல்ல, பட் வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ், இன்ஸ்டாகிராம் 2 months முன்னாடி கிடையாது, பட் இப்போ எல்லாமே இருக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்கு, வைன் இருக்கு, வைன் முன்னாடி கிடையாது, டெம்பிள் ரன் 2, சப்வே சர்ஃபர்ஸ். இப்போ இந்த நியூ கேம்ஸ் மற்றதுக்கெல்லாம் லான்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் லோக்கல் கேம்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. கிறிஷ் இதுல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. Doom 3 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ், லோக்கல் கேம்ஸ் as well as இன்டர்நேஷனல் கேம்ஸ்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சதுனால அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி IRCTC ஆப் விண்டோஸ் ஃபோன்ல வந்து ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க நெட்ல இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து விண்டோஸோட ஓஎஸ் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பிளாக் மீன்ஸ்? வாட் இஸ் மீன் பை பிளாக்? ஸோ இந்த லூமியா பிளாக் அப்படின்ற சாஃப்ட்வேர் அப்டேட் தான் அதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது வந்து 525 ஹையர் அண்ட் போன்ஸ்க்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லலாம். கிளான்ஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அது 525ல கிடையாது, பேர் சொல்லிடுறேன். பட் ஹையர் அண்ட் மாடல்ஸ் லைக் 720, 820, 920, 925 கூட இருக்கு. 625லயும் கிடையாது, 625 கிடையாது. இன்னும் ஹையர் பிராண்ட் போனா 1520 நம்ம போன ஷோ பார்த்தோம் 1520. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த கிளான்ஸ் ஸ்கிரீன்ற அப்டேட், அப்புறம் ரா இமேஜஸ் எடுக்கிற அப்டேட், கேமரா அப்டேட். பட் இதுல மெயினா என்ன இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோக்கியா கேமரா அப்படின்ற ஆப் இருக்கு. இந்த நோக்கியா கேமரா வந்து யூசுவலா பியூர் வியூ டிவைசஸ்ல ஒண்டி தான் இருந்தது. இந்த நோக்கியா கேமரா 360 உங்களுக்கு வந்து இன்பில்டா உங்களுக்கு அசைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து கேமரா 360 வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்குன்னு சொல்லலாம் விண்டோஸ் ஃபோன். ஸோ இந்த ஒரு கிரேட் இந்த டயல் லைக் இன்டர்ஃபேஸ் வச்சு 525லயும் இந்த நோக்கியா கேமரா போர்ட்ரேட் கேமரால உங்களுக்கு இருக்கு. ஆமா. சோ ஒரு மோர் மேனுவல் கண்ட்ரோல்ஸ். இது வந்து ஒன்லி பியூர் வியூ கேமராஸ் இருக்குது. சோ அது வந்து பிளாக் அப்டேட்ல வந்திருக்கு. சோ பிளாக் அப்டேட் அப்படிங்கிற டெஃபினிஷன் இதுதான் இல்லையா? சோ மத்தபடி இதுல வந்து மத்தபடி ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வேற ஏதாவது ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல அனௌன்ஸ்மென்ட் ஏதாவது விட்டுருக்காங்க ரிலீஸ் பண்ண போறாங்க? ஓகே, இப்போ நீங்க அது சொன்னதுனால அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா இப்போ 1 monthக்கு எக்ஸாக்டா ஒரு ஆஃபர் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மந்த் இப்போதான் லான்ச் ஆயிருக்கு. இந்த 525 10,400 rupeesக்கு லான்ச் ஆயிருக்கு. இதை நீங்க இப்போ வாங்கினீங்கன்னா 2025 rupeesக்கு கேம் லாஃப்ட் கேம்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க. ஸோ கேம் லாஃப்டோட பயங்கர பாப்புலர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் இருக்கு, மாடர்ன் காம்பேட் இருக்கு, நோவா 3, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஒரு 2000 rupees worth ஆஃப் கேம்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க. நீங்க ஜஸ்ட் இந்த போனை வாங்கி உங்க சிம் கார்டை போட்டு நீங்க ஸ்டோர் போனீங்கனாலே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே. ஆக்சுவலா பிரைஸ் பாத்தீங்கன்னா $5, $6 அந்த அளவுக்கு டைரக்ட் கரன்சி கன்வர்ஷனோட இருக்கும். பட் அது வந்து இப்போ 2000 rupeesக்கு 1 monthக்கு ஃப்ரீயா இருக்கு.
ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த நோக்கியா லூமியா 520 யூஸ் பண்றவங்க வந்து அப்டேட் வெர்ஷன் போகணும். பட் அப்டேட் வெர்ஷன் இப்போ வந்து நீங்க 625 பாத்தீங்கன்னா 16,000 14,000 கிட்ட வருது 625. பட் அதே மாதிரி உங்களுக்கு சேம் வெர்ஷன்ல அப்கிரேட் வெர்ஷன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோக்கியா லூமியா 525 போலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் கருத்தாம இருக்கு. அண்ட் மொதல் இதுல வந்து டிராபேக் சொல்லக்கூடிய அளவு பெரிய டிராபேக் ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றது சொல்றீங்க? டிராபேக்னா பெருசா ஒண்ணும் இல்ல. டிராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஸோ டிராபேக்ஸ் சொல்லி பார்த்தா காம்ப்ரமைசிங் டிராபேக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் மொபைல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நோக்கியா லூமியா 525. சோ இந்த மொபைலுக்கு நீங்க வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேச போற டாபிக் என்னன்னா பரத், இப்போ நம்ம யூசுவலா வந்து நம்ம கேஜெட் ஷோல வந்து நம்ம போன்ஸ் பத்தி தான் பேசுறோம், இல்லன்னு ஒரு டேப்லெட்ஸ் பத்தி பேசுறோம், இல்ல டிவி கேமராஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து டிரைவர்லெஸ் கார் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் நெட்ல ரொம்ப பாப்புலர்னு ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. பட் நம்ம டிரைவர்லெஸ் கார் பத்தி பேசும்போது காசு பத்தி மட்டும் பேசாம ஆண்ட்ராய்டை பத்தி அந்த மைக்ரோடெக் பத்தி சொன்ன ஆல் அண்ட் ஃபுல் டீடைலா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க பரத், இந்த டிரைவர்லெஸ் கார்னா என்ன, அதோட ஸ்பெசிபிகேஷன்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க? ஸோ இப்போ நம்ம எல்லாமே அகைன் தேங்க்ஸ் டு த ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் சொன்னோம். மினியேச்சரைசேஷன் ஆஃப் டெக்னாலஜினால பெட்டர் சிப்ஸ் பெட்டர் கம்ப்யூட்டிங் வந்து சின்ன பேக்கேஜ்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒரு மொபைல் போனோ ஒரு லேப்டாப்போ எப்படி ஒரு மொபைல் ப்ராடக்ட், அதே மாதிரி காரும் ஒரு மொபைல் ப்ராடக்ட் தான். கார்ல இப்போ எவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி வைக்க முடியுமோ ஆல்ரெடி பேக் டு த பிரிம் இருக்கு. ஸோ நான் சொல்றது வந்து பியூர்லி மெக்கானிக்கல் டேர்ம்ஸ் இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸா இருக்கட்டும். டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, அண்ட் ஹெட் டிஸ்பிளே இருக்கு, மீடியா பிளேயர் இருக்கு, வீடியோஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் மல்டிமீடியா போக்கஸ்டா தான் இருக்கு. பட் இதை எப்படி வந்து ஒரு டிரைவருக்கு அசிஸ்டா ஒரு கார் அட்டானமஸா எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து ஒரு ஃபுல் கம்ப்யூட்டரே உங்க கார்ல வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NVIDIA Tegra K1 அப்படின்னு ஒரு புது சிப்செட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சிப்செட் ஹஸ் ஆல் தி ஃபங்க்ஷனாலிட்டி தட் இஸ் நீடட் ஃபார் கார் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கார் கம்ப்யூட்டிங் பேசிக்கலாம். இந்த கார் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நினைச்சாலே எப்படி பார்க் பண்றது, எப்படி உங்க ஸ்பீடை வந்து டாலரேட் பண்ணி எப்படி எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணி ஸ்பீட் இந்த லேன்ல இந்த ஸ்பீட் தான் போகணும், இந்த லேன்னா இந்த லேன்ல தான் போகணும். ஸோ கம்ப்ளீட் டிரைவர் அசிஸ்ட். நீங்க டிரைவே ஆக்சுவலி பண்ண வேணாம், டிரைவர்லெஸ் காரோட கான்செப்டே அதான். நீங்க டிரைவ் பண்ண வேணாம், கார்ல ஏறி உட்காந்துட்டு உங்க ஸ்மார்ட் போன்ல உள்ள கமாண்டோ இல்லாட்டி கார்ல ஜஸ்ட்ல உட்காந்துட்டு வாய்ஸ் கமாண்ட்ஸ் டேக் மீ டு திஸ் பிளேஸ், டேக் மீ டு தி ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஏர்போர்ட்டுக்கு ரூட் பிக்ஸ் பண்ணிட்டு அதுவே கூட்டு போயிடும். நத்திங் நீடட், ஃபுல் அண்ட் ஃபுல் கைடட் பை தி மேப்ஸ், கைடட் பை தி சேட்டலைட்ஸ், கைடட் பை இட்ஸ் ஓன் சென்சார்ஸ். அந்த காரை சுத்தி சென்சார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கொலிஷன் டிடெக்ஷன் இருக்கு, கொலிஷன் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடும், ரொம்ப ஃபாஸ்டா போகாது, வெரி சேஃப். பட் ஆப்வியஸ்லி டெக்னாலஜி அப்படின்னு வந்தாலே இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல ஃபிளாஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தாலும் இது எப்படி ஒரு ஸ்மார்ட் போன் லெவல் கம்ப்யூட்டிங், ஒரு ஸ்மார்ட் போன் லெவல் ப்ராசஸிங், ஒரு பிரெயின் வந்து காருக்குள்ள எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா இந்த மெயினா அந்த சிப்செட்ஸ்க்கு வரதுக்கு காரணம் காருக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டி கிடையாது, காருக்கு வந்து மொபைல் கனெக்டிவிட்டி தேவை. அண்ட் அதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க NVIDIA Tegra-வா இருக்கட்டும், Qualcomm-ஓட நியூ சிப்செட்டா இருக்கட்டும், இது எல்லாமே டைரக்டா LTE நெட்வொர்க்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி கார்ல இருந்து டைரக்டா உங்க போன்ல இருந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கார்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபுல் டேஷ்போர்ட்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டலி மாடல் பண்ணிருக்காங்க. ஸோ ரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே அதை டிஜிட்டலா மாடிஃபை பண்றது. அப்படி வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா வர்ச்சுவல் ரியாலிட்டி தான், இதுவும் ஒரு கான்செப்ட் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் LCD தான். உங்களுக்கு அந்த ஃபுல் டேஷே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் LCD. பட் அதுல பாத்தீங்கன்னா LCDல வந்து உங்களோட ரியல் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும், டயல்ஸ் இருக்கும், அது மாதிரிலாம். ஸோ இப்படிலாம் வந்து நிறைய கம்ப்யூட்டிங் பவர் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதுதான் டிரைவர்லெஸ் கார்ஸ்ல ரீசெண்ட். ஸோ இப்போ ஆக்சுவலா வியூவர்ஸ் இப்போ வந்து கொஸ்டின் வந்து இப்போ எழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க நினைக்கிற கொஸ்டின் நான் கேட்டேன், நீங்க டிரைவர்லெஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த காருக்கு டிரைவர் தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை கிடையாது. அது அந்த பாயிண்ட் ஆஃப் இதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது மூவிங் டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன். டிரைவர் சுத்தமா தேவையே கிடையாது. நீங்க ஜஸ்ட் கார்ல உட்காந்து கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க போன்லயே சொல்லலாம், கூகுள் கிளாஸ் அப்படின்னு இருக்கு, நம்ம அதையும் பார்த்திருக்கோம். கூகுள் கிளாஸ்ல மாட்டிட்டு டேக் மீ டு தி ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நியர்பை ஏர்போர்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணி லொகேஷன் பண்ணி உங்களுக்கு கண்ணாடியிலேயே டைரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும், நீங்க கார்ல போறீங்களோ இல்லாட்டி இதுல போறீங்களோ. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யோசிச்சுக்கோங்க, உங்க வாட்ச் யோசிச்சுக்கோங்க, உங்க கார் யோசிச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிதிங் பார்ட் இன்டர்நெட் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டிங். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டிங். ஸோ ஜஸ்ட் உங்க கமாண்ட் வந்து கூகுள் கிளாஸ்ல கொடுக்குறீங்க, கூகுள் கிளாஸ் டைரக்டா உங்க காருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அண்ட் கார் வில் டேக் யூ தேர். கார் வில் ஹேவ் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ன சொல்றது எல்லாமே. பட் இப்போ எல்லாமே டெஸ்டிங் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க ஆல்மோஸ்ட் மினிமம் 5 years ஆகும் இந்த டெக்னாலஜி
ஒரு கன்சியூமரை ரீச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் என்ன வந்து டிரைவர்லெஸ்ஸா இருந்தாலும் நம்ம மக்களுக்கு பாத்தீங்கன்னா டிரைவர்லெஸ்ஸா சரி இது கார் நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்றதுல நம்ம வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அது ஆக்சுவலா இந்தியன்ஸ் மாடல்ல வேர்ல்டு வைட்ல எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே தான் உயிர் மேல வந்து உங்களுக்கு பயம் இருக்கு, அக்கறை இருக்கு. அது பயத்தை நம்ம அக்கறை தான் ஜாஸ்தின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது டிரைவர்லெஸ் கார் வரது வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி இதுவும் வந்து டெக்னாலஜி எந்த அளவு இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா நம்ம கூகுள் வேரபிள் கிளாஸ் எப்படி எடுக்கிறோமோ, இல்ல நம்ம வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் எப்படி எடுக்கிறோமோ அதே வந்து டிரைவர்லெஸ் கார் நம்ம எடுக்க போறோம். ஃபைன். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிராபேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குங்க. இதுக்கு ஏதாவது டிராபேக்ஸ் ஃபேக்டர் இருக்கா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபியர் ஒரு டிராபேக் ஃபேக்டர், பட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபியர். ஸோ இந்த ஃபியர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன்ஸ் வந்தபோது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக தான் இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோ பைலட்ஸ் தான். என்னதான் ஏர் டிராவல் ஏர்ல உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹைவேஸும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் மோர் இன்டெலெக்சுவல். நீங்க ஏர்போர்ட்ல ஏரோப்ளேன்ல இருக்கிற கம்ப்யூட்டிங் பவரோட கார்ல வந்து அதிகமா இருக்கு இப்போ. ஸோ அந்த லெவலுக்கு அட்வான்ஸா இருக்கிறதுனால ஃபியர்ன்ற ஃபேக்டர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. பட் ஆப்வியஸ்லி இருக்கு. நியூ டெக்னாலஜினாலே ஃபியர் தான். எந்த நியூ டெக்னாலஜியா இருந்தாலும் சரி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபியர் தான். ஸோ அது கண்டிப்பா போக போக போயிடும், எலிமினேட் ஆயிடும் அது கூடிய சீக்கிரம். ஒன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாங்க, நீங்க வந்து நேர்ல போய் பாத்துட்டீங்க, ஒரு 5 times நீங்க யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா 100% அந்த ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னாலே யூ வில் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் இன் இட். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வளர்ந்து வரும் டெக்னாலஜி. அது நம்ம பாஸ்ட் 3 எபிசோட்ஸா பேசிருக்கோம். CES 2014 இஸ் அ வெரி இன்னோவேஷன் கிரவுண்ட்னு சொல்லலாம். கிரவுண்ட் ஃபார் இன்னோவேஷன், அரீனா ஃபார் இன்னோவேஷன். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜில அங்க ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு பஸ் உண்டாக்குறாங்க அதுல. ஸோ தட் டெக்னாலஜி கேன் இம்ப்ரூவ் ஃபாஸ்டர். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஷோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ஷோ எல்லாமே நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவா தான் சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலா இந்த ஷோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். நீங்க தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இந்த வந்து டிரைவர்லெஸ் கார் இதை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மெயில் பண்ண வேண்டிய மெயில் அட்ரஸ் வந்து feedback@dttv.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் தாராளமா எழுதி அனுப்பலாம். சோ மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் at the same time same show நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் லோட் பண்ணி கொண்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's me Azim Singh. Bye. Take care.